என் அன்பு குழந்தைகளே, நான் உங்கள் அன்னை துர்க்கை பேசுகிறேன். இன்று செவ்வாய்க்கிழமை, எனக்கு மிகவும் உகந்த நாள். இந்த நன்னாளில் உங்களை காண்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். குழந்தைகளே, நீங்கள் பலமுறை அம்மன் கோவில்களுக்கு வரும்போது அங்குள்ள சூலாயுதத்தில் எலுமிச்சை குத்தப்பட்டிருப்பதை பார்த்திருப்பீர்கள். ஆனால் இதற்கு பின்னால் மறைந்திருக்கும் ஆன்மீகம் மற்றும் சமூக அறிவியலை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதற்கு பின்னால் ஒரு ஆழமான ரகசியம் ஒளிந்துள்ளது. பழங்காலத்தில் ஆயுதங்கள் ஒவ்வொன்றும் தியாகத்தை அல்லது பலியை எதிர்பார்ப்பதாக ஐதீகம் இருந்தது. ஆனால் உயிர் பலி கொடுப்பது அறத்திற்கு எதிரானது என்பதால் நம் முன்னோர்கள் மிக நுணுக்கமாக ஒரு மாற்றை கொண்டு வந்தனர். அதுதான் எலுமிச்சை பலி. அந்த எலுமிச்சையின் வெளித்தோல் தோலாக கருதப்படுகிறது. சதைப்பகுதி மாமிசமாக கருதப்படுகிறது. சாறு இரத்தமாக பாவிக்கப்படுகிறது. இவ்வாறு எலுமிச்சையை சூலத்தில் குத்தி எனக்கு அர்ப்பணிப்பது, இரத்தம் சிந்துவதை தவிர்த்து அதே பலனின் புனிதத்தை பெற சோழர் காலம் முதற்கொண்டே கடைபிடிக்கப்பட்டு வரும் ஒரு சிறந்த முறையாகும். என் உக்கிரமான கோபத்தை தணித்து என்னை சாந்த சொரூபியாக உங்களுக்கு காட்சி தரச் செய்வது இந்த எலுமிச்சையின் தெய்வீக நறுமணம்தான். குழந்தைகளே, இனியொரு முறை குத்தும்போது இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாய விச்சே. இந்த மந்திரத்தில் உள்ள ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. ஐம் கலைமகள் சரஸ்வதியை குறிக்கும். கிரீம் செல்வமகள் லட்சுமியை குறிக்கும். க்ளீம் வீரம் தரும் காளி தேவியை குறிக்கும். இதனால் உங்கள் ராகு தோஷங்கள் நீங்கி நன்மைகள் பெருகும். என் அன்பு குழந்தைகளே, உங்களில் எத்தனை இனி வரும் நாட்களில் கோவிலுக்கு செல்லும் போது இந்த எலுமிச்சை வழிபாட்டை செய்ய போகிறீர்கள்? அதை கமெண்ட் பாக்ஸில் என்னிடம் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த அருளாசியை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து இந்த பதிவை விருப்பப்பட்டு கமெண்டில் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாய் விச்சே என்று பதிவிடுங்கள். என் அருள் என்றும் உங்களுக்கு உண்டு. நலமுடன் வாழுங்கள்.